சாம்பல் புதன். அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். பாருங்க, இந்த நாள் வெறும் சாம்பலை பூசிக்கிற ஒரு சடங்கு மட்டும் இல்ல. இது நம்ம வாழ்க்கையை எவ்வளவு தற்காலிகமானது, நாம கடவுளை எவ்வளவு சார்ந்திருக்கோம்னு புரிய வைக்கிற ஒரு ரொம்ப ஆழமான நினைவூட்டல். முதலாவதா, அந்த தூசியிலிருந்து தூசிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம நெத்தியில சாம்பல் பூசும்போது நீ வெறும் மண்ணுதான், மண்ணுக்கே திரும்ப போவ அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? நம்மளோட பெருமை, சாதனைகள், அதிகாரம்னு நாம நினைக்கிற எல்லாமே தற்காலிகம்னு இது ரொம்ப நேரடியா நமக்கு உணர்த்துது. இரண்டாவதா, இது மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பு. இது குற்ற உணர்ச்சி கொள்றதுக்கான நாள் கிடையாது. இது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. நம்ம தப்பான வழியில போயிட்டு இருந்தா நம்ம திசையை திருப்பி மறுபடியும் கடவுள் பக்கம் திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்பு. கடைசியா, சரி இதெல்லாம் ஓகே, நாம நடைமுறையில என்ன செய்யணும்? இந்த வாரம் நம்ம இதயத்தை சுத்தப்படுத்தி கடவுள் கூட இன்னும் நெருக்கமான ஒரு உறவை வளர்த்துக்க முயற்சி பண்ணலாம். அப்படி செய்யும் போது நம்ம வாழ்க்கை வெறும் சாம்பலா முடியாம அவரோட அருளால ஒரு புது தொடக்கமா மாறும். சுருக்கமா சொன்னா, சாம்பல் புதன் ஒரு முடிவை பத்தின நாள் இல்ல, கடவுளோட அருளால ஒரு புது தொடக்கத்துக்கான அழைப்பு.